அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சில சந்தேகங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து பதில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்குன்னா அப்லோட் ஆப்ஷன் வந்து வரல. நிறைய பேருக்கு வந்து வியூ ஆப்ஷன் மட்டும் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஆப்ஷன் வந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும், ஒரு 9-10 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே நிறைய நம்மளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் மறுபடியும் அப்லோட் ஆப்ஷன் வரல, வியூ ஆப்ஷன் மட்டும் தான் வருதுன்றாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. சம்டைம் வந்து அப்லோட் ஆப்ஷன் வருது, சம்டைம் வந்து வரதில்லை. இந்த இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. இது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மெயிலும் நம்ம பண்ணணும், ரைட்டா? ஸோ இருந்தாலும் வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுங்கள், அப்லோட் ஆப்ஷன் வந்திருக்கான்னு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடுச்சா சார் அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சது? சரி, சில பேர் வந்து அப்லோடு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அந்த மெசேஜ் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் மீண்டும் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோடு அப்படின்னு தான் காட்டும். ஆனால் அதில் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும்போது வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் வியூன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்களா, அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதுவும் வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை, ஓகேங்களா? சார் அகைன் அப்லோட் ஆப்ஷன் காட்டுது. அதான் சொன்னேன் இல்லையா, நைட்டு வரல, மார்னிங் வந்தது. இப்போ மறுபடியும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்தது, அதை எடிட் பண்ணும்போது பார்த்தா மறுபடியும் அப்லோட் ஆப்ஷன் வரல. ஸோ அதனால் வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. இது ஒரே டைமில் நிறைய பேர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து காட்டாமல் கூட இருக்கலாம், ரைட்டா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க, லேப்டாப்பில் வந்து சார் ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்லோடு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணி நம்ம அப்லோடு பண்ணுறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த வியூ ஆப்ஷன் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அப்லோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேப்சா கோட் இருக்குது, கீழே வந்து சேவ் இருக்குது, ரைட்டா? இப்போ இவர் வந்து அப்லோடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வியூ ஆப்ஷன் எங்கே காட்டுறது, அது எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அது வந்து மொபைலில் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி லாகின்ல இருக்கும்போதே அதை உடனே வந்து நீங்கள் செக் பண்ணாதீங்க. நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லாகின் பண்ணி பாருங்கள், அந்த வியூ ஆப்ஷன் வந்து வரும், ரைட்டா? ஸோ அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நைட்டு வந்து அந்த விடிகாலங்கள் வந்து அப்லோடு பண்ணது. இப்போ வந்து காலையில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். இதில் பாருங்கள், வியூ அப்லோட் டாக்குமெண்ட் இருந்தது, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்தது, ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் ஃபைலுக்கு கீழே வியூன்னு இருக்குது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இதில் நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டாக்குமெண்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டாலே நீங்கள் வந்து சரியாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் அப்லோட் டாக்குமெண்ட் காட்டுது, எப்படி எனக்கு எதுவும் எஸ்எம்எஸ் வரல, இல்லை எதுவும் வந்து வரல அப்படின்றது நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சரியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அது சேவ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து அந்த வியூ ஆப்ஷன் இருந்தது, அப்லோடு அந்த டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து இருந்தது. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மறுபடியும் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷன் வரல, வியூ ஆப்ஷன் மட்டும் தான் வருதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து சர்வர் பிஸினால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்லோட் ஆப்ஷன் வந்துருச்சா இல்லையன்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு விடிய காலையில் வந்து பாருங்கள். அப்போ நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே விடிய காலை வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இ-சேவை மையம், கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி டயத்தில் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் செல்லுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பரோ இமெயில் ஐடி வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி மெயிலும் வந்து பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மெயில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி. உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து அப்லோடு டாக்குமெண்ட் ஆப்ஷன் காட்டல, வெறும் வியூ ஆப்ஷன் மட்டும் தான் வருது. அப்படி இல்லைனா இமெயில் ஐடியை சரியாக கொடுத்துமே உங்களுக்கு வந்து லாகின் ஆகலை, ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து jrcmhc2024@gmail.com அப்படின்ற மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டைமில், ரைட்டா, காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 04425330161 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.